இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வர்ணிக்கப்படும் ஐரோம் ஷர்மிளாவின் 16 ஆண்டு கால உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இனி அரசியலில் ஈடுபட போவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இரும்பு பெண்மணி என்ற பெயருக்கு ஏற்ப வாழ விரும்புகிறேன். 16 ஆண்டுகால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும் மணிப்பூரின் இரும்பு பெண்மணி ஐரோம் ஷர்மிளா செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தவை இவை. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரின் தலைநகர் இம்பாலில் 2000வது ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பொதுமக்கள் 10 பேரை இராணுவம் சுட்டுக் கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இராணுவத்திற்கு தனி அதிகாரம் வழங்கும் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி தனது உண்ணாவிரதத்தை தொடங்கினார் ஐரோம் ஷர்மிளா எனும் பெண் கவிஞர். உண்ணாவிரதத்தை தொடங்கிய போது அவருக்கு வயது 26. டெல்லியில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்த ஷர்மிளா உணவு மற்றும் குடிநீரை ஏற்க மறுத்ததால் 2006ஆம் ஆண்டு அவர் மீது தற்கொலை முயற்சி வழக்கு தொடரப்பட்டது. தற்கொலைக்கு முயல்பவரை சட்டப்படி 1 ஆண்டு வரை சிறையில் அடைக்கலாம் என்பதால் ஆண்டுதோறும் ஐரோம் ஷர்மிளா கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டு வந்தார். அவருக்கு வலுக்கட்டாயமாக மூக்கில் ஒரு குழாயை செருகி அதன் மூலம் திரவ உணவு செலுத்தப்பட்டு வந்தது. 16 ஆண்டுகளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்தாலும் மத்திய அரசும் மணிப்பூர் அரசும் அவரது கோரிக்கையான ஆயுதப்படை சிறப்பு சட்டம் தொடர்பாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இதனால் தனது போராட்டத்தை முடித்து கொண்டு அரசியலில் இறங்கி அதன் மூலம் மாற்றத்தை கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார் ஐரோம் ஷர்மிளா. இதையடுத்து இம்பால் குற்றவியல் நீதிமன்றம் ஐரோம் ஷர்மிளாவை விடுதலை செய்துள்ளது. I am being the real embodiment of revolution, and I want to be the CM of Manipur to make a positive sense in sudden time. I know nothing about politics. ஐரோம் ஷர்மிளாவின் 16 ஆண்டுகால போராட்டம் முடிவுக்கு வந்திருப்பதை அவரது சகோதரரும் வரவேற்றுள்ளார். Sharmila is the youngest of we 9 siblings, and our all loves to her is, and my mother also decided not to meet her Sharmila until and unless Sharmila fulfill her demand. முதலமைச்சராக விரும்பும் இந்த போராளியின் எண்ணமும் 16 ஆண்டுகால போராட்டமும் வெற்றி பெறுவது மணிப்பூர் மக்கள் அளிக்கும் தேர்தல் முடிவில்தான் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்விலும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்ல முடிவெடுத்து ஐரோம் ஷர்மிளா போராட்டத்தை முடித்திருந்தாலும் சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார்.